வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறீங்க. அதில் அட்டண்டன்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் 2 அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூலில் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதில் ஒரு அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சு அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக உங்களோட யூனிஃபார்ம் ஃபோட்டோ தான் அதில் ஒட்டி, அதுக்கப்புறம் ஸ்கூலோட ரவுண்ட் சீல் வாங்கியிருக்கணும், ஹெச்எம் சீல் வாங்கி ஹெச்எம் சைன் வாங்கி சப்மிட் பண்ணுவீங்க. இப்போது நம்மளுடைய தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் வந்து என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அட்டண்டன்ஸையும் ஸ்கூல்லேருந்து ஹெச்எம் வந்து ஃபார்வேர்டு பண்ணக்கூடிய அந்த அட்டண்டன்ஸையும் கம்பேர் பண்ணி 2 அட்டண்டன்ஸும் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களை தேர்வு எழுத அனுமதிக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ட்ரைனிங் பீரியடு போகும் பொழுது அந்த அட்டண்டன்ஸை கரெக்டாக பராமரிக்கணும். லீவ் போடாமல், அதிகமாக லீவ் எடுக்காமல் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணணும். சிலர் ஆரம்பத்தில் நிறைய லீவ் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த லீவை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 10 days போகிற மாதிரி அந்த மாதிரி போனீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க செப்டம்பர் 12ஆம் தேதியிலேருந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 80 days கம்ப்ளீட் பண்ணின பிறகு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் கொடுத்துட்டு அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே காலேஜில் கலெக்ட் பண்ணி, உங்கள் காலேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேரோட அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் கலெக்ட் பண்ணி அதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் நிறைய லீவ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், திரும்ப நீங்கள் மட்டும் அது இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற மாதிரி வரும். ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க கொடுக்கக்கூடிய டியூரேஷனில் ஃபஸ்ட்டு டீச்சிங் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். இன்னொன்று, அந்த பதிவேடுகளை பராமரிக்கும் பொழுது சிலர் நான் தமிழில் சைன் பண்ணேன், இல்லை அப்புறமா இங்கிலீஷில் சைன் பண்ணேன், இது என்னோட சைன் தான், இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய அந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறது அந்த அட்டண்டன்ஸில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த அட்டண்டன்ஸ் கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வராது. இது என்னோடய சைன் தான், கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னு அப்போ போய் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்று, அடிக்கடி ஒயிட்னர் எதுவுமே அட்டண்டன்ஸில் யூஸ் பண்ணாதீங்க. அந்த அருகே பதிவேடு அப்படிங்கிறது தெளிவாக பராமரிக்கப்படணும். உங்களுடைய சிக்னேச்சர் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒரே மாதிரியாக இருக்கணும். இன்னொன்று, அதுக்கு கீழே ஹெச்எம் டெய்லி சைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மந்த்து முடியும் போதும் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸு, இப்போ நீங்கள் செப்டம்பர் 12th போகிறீங்க அப்படின்னா அந்த மந்தில் நீங்கள் எத்தனை நாள் போயிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி எழுதணும். இதே மாதிரி மந்த் வைஸ் எழுதி எப்போ உங்களுக்கு 80 days கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் உங்களோட டீச்சிங் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ திரும்ப நான் சொல்கிறது, சைன் ஒரே மாதிரி இருக்கணும், ஒயிட்னர் யூஸ் பண்ணக்கூடாது, அடிக்கடி லீவ் எடுக்கக்கூடாது. அதே மாதிரியே உங்களுக்கு ஏதாவது சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை பர்சனல் திடீர்னு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணினீங்க அப்படின்னா தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கே அந்த செமஸ்டர் ஃபுல்லாக நீங்கள் போகலை, அப்புறம் நான் 4th செமஸ்டர் எழுதுகிறேன் அப்படின்னா அதனால் எந்த யூஸும் இல்லை. ஃபஸ்ட்டு டீச்சிங் ப்ராக்டிஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.